அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் மற்றும் பல ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் சுற்றித் திரிவதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பறந்து செல்வதற்காகவும் பறவைகளையும் நாலு கால் ஜீவன்களாகிய விலங்கினங்களையும் படைத்து உலகத்தில் மிக சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் வாழ்வதற்கு உதவி செய்கின்றான். மனிதர்கள் பல விதமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். மனிதன் பல ஜாதிகளையும் பல கோத்திரங்களையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவரும் ஒரு வகையாக இறைவனை வணங்குகிறார்கள், ஒரு வகையாக வாழ்கிறார்கள், ஒரு விதமான வாழ்வாதாரத்தை கொண்டுள்ளார்கள், ஒரு விதமான வியாபாரங்களை செய்கின்றார்கள். மனிதர்கள் பலவிதம். அல்லாஹ்வுடைய படைப்புகள் பலவிதமாக இருக்கின்றது. கடல், மலை, காற்று, ஆகாயம், வானத்தை படைத்திருக்கின்றான், சூரியத்தை படைத்திருக்கிறான், சூரியனை படைத்திருக்கின்றான், நிலவை படைத்திருக்கின்றான், நட்சத்திரத்தை படைத்திருக்கின்றான். மனிதன் பல விஷயங்களை படைக்கின்றான். இறைவனுடைய படைப்பாகிய மனிதன் பல விஷயங்களை படைக்கின்றான். விஞ்ஞானத்தை உருவாக்குகின்றான், விஞ்ஞானம் மூலம் செயலியை உருவாக்குகின்றான். உலகம் மாறிக்கொண்டே வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பலவிதமாக நன்றி செலுத்துகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன், ஒரே தீன் என்று இஸ்லாத்தை உருவாக்கியிருக்கின்றான். அந்த இஸ்லாத்தை அறிவதற்காக மனிதன் முயற்சி செய்வதில்லை. அந்த இஸ்லாம் என்ன கூறுகின்றது, என்ன சொல்கிறது என்றால், அதாவது ஐவேளை தொழுகை. மனிதன் ஐவேளை தொழுகையை தொழ வேண்டும். ஐவேளை தொழுகை எதற்காக தொழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் செய்கின்ற செயல்கள் ஒரு செயலும் சரியான முறையில், நேர்மையான முறையில், தர்மத்திற்காகவும் நியாயத்திற்காகவும் வாழ்வதுதான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்பொழுதுதான் அவன் மனிதனுக்கு சொர்க்கத்தை தருகின்றேன், நரகத்திலிருந்து விடுதலை தருகின்றேன், சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தருகின்றேன், மறுமை வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கின்றது என்று வாக்களிக்கின்றான். சொர்க்கத்திற்காக தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். சிறிது காலம் வாழ்ந்து 60 வயதாக 70 வயது 80 வயது என்று வாழ்ந்து முடித்துவிட்டு அந்த வாழ்க்கையை வாழும் வரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி வீணாகாது. அல்லாஹ் நம் முயற்சியை பலப்படுத்துவான். ஆகவே நாம் தொழுகையை தொழுவது எதற்காக என்றால், நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய நேர்மையையும் விடாமல் வாழ்வதற்காகவே என்று நான்